தமிழர்களுக்கு வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேசன். 2024 பாராளுமன்ற தேர்தல் 3 கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 284 தொகுதியில நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டிக்கு 272 தேவை. அதை விட கூடுதலாவே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க, தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி நாங்க 400க்கு மேல வெல்லுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 370 ஆனா அந்த 3 கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுடைய துணியே மாறிடுச்சு. அதாவது ஆரம்பிக்கும் போது மோடிக்கா கேரண்டின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சுருதி குறைஞ்சது. அவருடைய முதல் கட்ட தேர்தலையே அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தோத்துடுவோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அது பிரச்சார துணியெல்லாம் மாறிச்சு, வேற மாதிரி பேசினாரு. அதாவது எதை முன்னாடி விட்டு இருந்தாரோ அந்த மத பிரச்சனையை தூக்குனாரு. டோட்டலா வேற மாதிரி அட்டாக் பண்ணாரு இந்தியா கூட்டணியை. ஆனா இப்ப 3வது கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே அவருக்கு ஆதரவான பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த தடவை பாரதிய ஜனதா வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இது பாரதிய ஜனதாவுக்கும் புரிஞ்சிருச்சு, அவங்களுடைய சுருதி இறங்கிடுச்சு. இப்ப பல்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப ஒரு 5 மாநில தேர்தல் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். இது கருத்து கணிப்பு இல்ல, ஆய்வும் இல்ல, பொதுவா மக்களோட மனநிலை, ஓட்டு சதவீதம் வச்சு அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன நம்ம அசியூம் பண்றோம். முதல்ல தமிழ்நாடு, அப்புறம் மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப் மற்றும் டெல்லி. இப்ப தமிழ்நாடு பத்தி நிறைய பார்த்துட்டோம். ஆரம்பத்துல நம்ம முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே தமிழ்நாட்டுல எப்படியும் ஒரு 2 தொகுதி, அதாவது திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரனும், தருமபுரியில திருமதி சௌமியா அன்புமணியும் வெற்றி பெற்றுவாங்கன்ற மாதிரி சொன்னோம். ஆனா போக போக நிலைமை வேற மாதிரி இருக்கு. அதனால அவங்க 2 பேருமே வெற்றி பெறதுக்கு சந்தேகம் தான். மொத்தமா பாஜகவுக்கு நீங்க 0 தான் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு. திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 38 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீது 2ல ஒருவேளை அதிமுக வெல்லலாம், இல்ல திமுக 40க்கு 40 வெல்லலாம். ஆக மொத்தம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல 0 தான். அடுத்தது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில இப்ப சிஎம் ஏக்நாத் ஷிண்டே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சிவசேனா, ஒன்றுபட்ட சிவசேனாவில திரு உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சரா இருந்தாரு. பாஜக அவங்களுடைய திருவிளையாடை ஆரம்பிச்சு சிவசேனால இருந்து பிரிச்சு ஏக்நாத்தை கொண்டு வெளியில அவரை சிஎம் ஆக்குனாங்க. ஆனாலும் இப்போ மகாராஷ்டிரா மக்களுக்கு உத்தவ் தாக்கரே மேலதான் மரியாதையும் ஒரு அபிமானம் ஏற்பட்டிருக்கு. அங்க பாரதிய ஜனதா பண்ண குழப்பத்தினால அங்க பாரதிய ஜனதாவுடைய இமேஜே காலி. அதாவது போன தடவை அவங்க கிட்டத்தட்ட கூட்டணியா, அதாவது பாஜக சிவசேனா 2 சேர்ந்து கிட்டத்தட்ட 41 தொகுதி வின் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் 2, தேசியவாத காங்கிரஸ் 4. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை, பாரதிய ஜனதா தன்னோட அரசியல் சித்து விளையாட்டுனால அங்க பேரை கெடுத்துக்குச்சு. சிவசேனாவையும் உடைச்சது, என்சிபி அதாவது தேசியவாத காங்கிரஸையும் உடைச்சது, அஜித் பவார் வெளியில கொண்டு வந்தது. இப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில அங்க பாஜக கூட்டணி குழப்பத்திலேயே இருக்கிறதுனால சிலருக்கு சீட் கொடுக்கல, சிலருக்கு நிறைய பேருக்கு அதிருப்தி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அங்க பாஜகவுக்கு பெருசா வாய்ப்பு இல்ல. மேக்சிமம் 13 to 18 தொகுதி பாஜக கூட்டணி வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணி இந்த தடவை கிட்டத்தட்ட 30 to 35 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு. இதுதான் மகாராஷ்டிராவுடைய நிலைமை. இந்த நிலைமை காரணம், இந்த நிலைமை உருவாக்குனது பாஜக தான். அடுத்தது நம்ம பீகார். பீகாரும் உங்களுக்கு நல்லா தெரியும், இதே அரசியல் சித்து விளையாட்ட அங்கேயும் பாஜக நடந்துச்சு. அதாவது இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய ஒரு சக்தியா வந்தாரு நிதிஷ்குமார். நல்லா அவர் தலைமை தான் இந்தியா கூட்டணியே நடைபெறுன்ற மாதிரி இருந்தது. ஓவர் நைட்ல அவர் வெளியில போயிட்டு, அது இல்லாம லாலு பிரசாத், அதாவது தேஜஸ்வி யாதவோட அலையன்ஸ் வச்சிருந்த நிதிஷ்குமார் ஓவர் நைட்டை பிரிஞ்சு ரிசைன் பண்ணிட்டு மறுநாளே போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு மறுபடியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி முதலமைச்சர் ஆனது மொத்தமா பீகார் மக்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சு. பாஜக என்ன நினைச்சாங்க, நிதிஷ்குமார் அங்கிருந்து உடைச்சிட்டு வந்தாக்க நம்ம பீகார்ல, அதாவது போன முறை பிஜேபி அங்க 17 தொகுதி, அது கூட்டணியை மொத்தமே 39, மொத்தம் 40 தொகுதி, அங்க 40 பாராளுமன்ற தொகுதிகள், அது கிட்டத்தட்ட 39 தொகுதி போன எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் 1. ஆனா அவங்க போட்ட பிளான், அதாவது 2024 பிளான் டோட்டலா சொதப்பிருச்சு. நிதிஷ்குமாரை கொண்டு வந்தாக்க வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க, ஆனா வேலைக்கு ஆகாதுன்றதுதான் இப்போதைக்கு சூழ்நிலை. அங்க உள்ள மக்கள் டோட்டலா நிதிஷ்குமார் மேல அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு காலம் தன்னோட நிறத்தை மாத்திக்கிறாரு, தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிறாரு. அதாவது ஓவர் நைட்ல மாறி பிஜேபி போனது பயங்கர அதிருப்தி. ஒருவேளை நிதிஷ்குமார் நினைச்சிருக்கலாம் நம்ம பாஜகவோட போனாக்க வேற மாதிரி வந்துடலாம், பட் அந்த முடிவு அவருக்கு பலவீனமான ஒரு நிலையை தான் கொண்டு வந்திருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கும் அந்த பலவீனமான நிலையை தான் கொண்டு வந்திருக்கு. அதனால இங்க இந்தியா கூட்டணி 25 to 28 தொகுதி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ, அதாவது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி 12 to 15 தொகுதியை தான் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் பீகாரோட நிலைமை.
அடுத்தது பஞ்சாப் இப்ப வந்து ஆம் ஆத்மியோட பகவந்த் மான் தான் சிஎம் இருக்காரு. ஆம் ஆத்மி ரூலிங்கிறாரு. மொத்தம் வந்து எம்பி தொகுதி வந்து அங்க 13. 2019 அதாவது காங்கிரஸ் தலைமையான யூபிஏ கூட்டணி வந்து அங்க வந்து 8 தொகுதி வின் பண்ணிருக்காங்க. அகாலிதள் 2 வின் பண்ணிருக்காங்க. அகாலிதளும் பிஜேபியும் அப்ப கூட்டணியில் இருந்தாங்க. அகாலிதள் 2, பிஜேபி 2, ஆம் ஆத்மி அப்ப வந்து ஒரே ஒரு தொகுதி தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி ஆளுங்கட்சியா வந்து சட்டசபையில பகவந்த் மான் வந்து சிஎம் இதானாரு. இப்போ வந்து இந்தியா கூட்டணியில வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் இதுல வந்து வெளியில கூட்டணி இருந்தாலும் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியா நிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அங்க பாஜகவால பெருசா வந்து சைன் பண்ண முடியாது. அங்க பாஜக பலவீனமா தான் இருக்கு. ஏன்னா இந்த விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் நிறைய விவசாயிகள் வந்து அதிருப்தியில இருக்காங்க பாஜக. அதனால பெருசா அங்க வந்து சாதிக்க முடியாது பாஜகவால. அங்க வந்து பாஜக வந்து 1ல இருந்து ஒரு 3 தொகுதி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி தனித்தனியா இருந்தாலும் 10 to 12 அது வந்து யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறது நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜூன் 4க்கு அப்புறம் தெரியும். இருந்தாலும் 10 to 12 ஏன் சேர்த்து சொல்றோம்னா இவங்க தனியா ஜெயிச்சாலும் அவங்க தனியா ஜெயிச்சாலும் மொத்தமா வந்து அவங்க இந்தியா கூட்டணிக்கு தான் அந்த தொகுதிகள் வந்து உதவும். அதனாலதான் சேர்த்து சொல்றேன். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் 10 to 12 வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் வந்து பஞ்சாபுடைய நிலைமை. அடுத்தது டெல்லியில மொத்தம் 7 தொகுதி. போன 2019 7 தொகுதியும் பாஜக வின் பண்ணுச்சு. ஆனா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து டோட்டலா பாஜகவோட நிலைமை அங்கேயும் மாறிடுச்சு. அதாவது போன தடவை பாஜக நின்று ஜெயிச்ச கிரிக்கெட்டர் கௌதம் காம்பீர் இந்த தடவை நிக்கிறதுக்கே விரும்பல. சோ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இந்த தடவை நின்னா மண்ணை கவிடுன்ற மாதிரி இருக்கலாம். அதாவது போன தடவை வின் பண்ண 3 பேருமே இந்த தடவை நிக்க விரும்பலன்னு சொல்லி தலைமைக்கு தெரிவிச்சுட்டாங்க. அதனால வேற ஆளுங்க கேண்டிடேட் தான் போடுறாங்க. ஆம் ஆத்மிக்கு அங்க வந்து பலமா இருக்கு. ஏன்னா அங்க வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணியில இருக்கு. அது இல்லாம தேர்தல் நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சது அவங்களுக்கு ஒரு அனுதாபத்தை உருவாக்கி இருக்கு. அது இல்லாம திரு கெஜ்ரிவாலோட மனைவி வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு பெண்ணோடைய கண்ணீர் வந்து எப்படிங்கிறது சரித்திரம் நிறைய சொல்லியிருக்கு. அந்த பெண்ணோட கண்ணீர் கண்டிப்பா வந்து டெல்லியில பாஜக வீழ்த்தும். அப்படி இருந்தும் பாஜக 3 to 5 வெல்றதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. பட் குறையலாம். ஆனா நிச்சயமா இந்தியா கூட்டணி வந்து 2 to 4 வெல்ற சான்ஸ் இருக்கு. இதுதான் டெல்லியோடைய நிலவரம், டெல்லி மக்களுடைய மனநிலை. நன்றி. அடுத்த காணொலியில் பாஜக மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிற 5 மாநிலங்களுக்கு பற்றி அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி, வணக்கம்.